என்னங்க மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்கீங்க? ஆமாம், அவுட்டிங் போகிறோம். போட்டிங் போகிறீங்களா? அவுட்டிங். அங்கேயே நானும் பார்க்குறேன், எங்கடா போட்டிங் போகிறாங்க. அவுட்டிங் போகிறீங்க, அவுட்டிங். தங்க வர ரெடியாகிட்டார். ஃப்ளாஷ் போட்டால் தான் ஒரு பழப்பலன்னு தெரிவார். பழப்பள்ளன்னு தெரிவார். பழமா தங்க பழமா ஜெல்லு விட்றான். வாங்க போகலாம், வெளியே போவோம். ட்ரா போகலாம், ட்ரா. என்னடா அது, அதுக்குள்ளே ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டியா? ஆமாம், எங்கள் வண்டியில் வச்சுட்டு போகிறோன்னா முடியை பிடிச்சி இடின்னு இழுத்துருவோம். அதனால் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. பொண்ணு என் ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ் ஸ்டைலு எல்லாம் மாறி போயிடுச்சு. நானும் மாறி போயிட்டேன். கருகவே எல்லாம் உனக்காக தான், இவனுக்காக தான். என்னோட என்ன சொல்கிறது, என் லைஃப் ஸ்டைலு, ஃபிசிக்கலி மென்டலி ஃபுல்லாக நான் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டீங்க. டே இங்கே வர்றா, இதுக்கெல்லாம் காரணம் இவனுங்க 2 பேர் தான். டே இங்கே வர்றா, ஷாவிதானி அப்புறம் மூஞ்சில் போட்டு சாலை சாலை பிடிச்சிக்கிட்டான். வாங்க போகலாம். இப்படியே உதச்சிட்டே இருக்கிறது இல்லை, வாங்க போகலாம். தூக்குங்க, ஆளை தூக்குங்க. குண்டுக்கட்டா பின்னாடி வேறு சூப்பர் சிங்கர் ஓடிட்டுருக்கா. அப்படி பாரு ஷாவிதானி. ஏன் தங்கம், ஷாவித் தங்கம்மா இது? என்ன தங்கம் டான்ஸு? உங்கள் பாட்டு உடனே ஒரு டான்ஸ் ஆடுவார். போகலாம் வாங்க, வெட்டி வேறு வாசம். அப்பனும் மகனும் பாட்டு பாடிட்டு இருக்கிறத பாருங்க. இது கரெக்டாக என் கண்ணை இப்படி மறைச்சிக்கிச்சு. உங்களை என்னால் பார்க்க முடியல. ஏசி ஆஃப் பண்ணுங்க. இங்கே பாரு, இங்கே வந்து பேக் பண்ண ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது மேலே இருந்து இது வேற ஒரே சங்கட்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு படிச்சு வச்சுட்டு இருந்தேன். அப்போ இவருக்கு என்ன 35 மாதம் 35 வாரம் 35 மாதம் தான் நான் செத்தே போயிருப்பேன். டைனோசர் குஞ்சில்ல அப்படிதான் இருக்கும். ஆமாம்மா, போகலாமாப்பா? போகலாம்ப்பா. சரி வாங்க போகலாம். ஓகே. இங்கே தான் நிற்கிறியா நீ? அவட கூட்டத்தில் ஆளை காணணும்னு நினச்சிட்டா. போகலாம். எத்தனை ஃப்ளோரு? ஃபஸ்ட் ஃப்ளோரா? லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது வேணா பார்ப்போம், பயப்படுறாங்க பார்ப்போம். அந்த பக்கம் பார்த்தா அவரோட பயப்படுவாங்க. லாஸ்ட்டாக இந்த என்னோட கல்யாணத்துக்கு வந்தது இந்த கடைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். பார்த்தீங்களா? இங்கே இருக்கு ட்ரையல் ரூம். இப்படி கண்ணாடியில் பாரு எப்படி இருக்குது. ஏப்பா ஜிமிக்கி தோடு போட முடியாது. வாங்க வந்தது பர்பஸ் என்ன, அதை பாருடி. அந்த பக்கம் திருப்பு. எல்லாம் சும்மாராக தான் இருக்கு. இப்போ இங்கே வந்து இவங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து எந்த கலெக்ஷனுமே வேணான்ட்டாங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்க? ஸ்ட்ரைட் கட் தான் வேணும். இதில் அம்ப்ரெல்லா தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அம்ப்ரெல்லா போட்டால் இன்னும் ஒல்லியாக தெரியும். இதில் வந்து ஸ்ட்ரைட் கட் தான் வேணுமா? இங்கே அம்ப்ரெல்லா தான் இருக்கும். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அம்ப்ரெல்லாவாக இருக்குது. இல்லைன்னா எடுத்துருவேன். அடுத்த ஒரு கடைக்கு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. வானன் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம், பார்க்கலாம். எங்கே இருக்குது பிக்னிக் வியர்? இல்லை பிக்னிக் வியர் எத்துக்கு வியரா? நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறது உனக்கு புரியலை. ஏதோ சாம்பிள் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ காமி.
அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. போ. கடைக்காரங்களோட போய் செட் ஆகிட்டாங்க. அடுத்தது அருண் ஃபேஷன். மொத்தம் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறது எடுக்கிற போகிறது இல்லை. அவசரத்திற்கு எண்ணெய் பயன்படுத்துங்கள். அவசரத்திற்கு செகண்ட் ஃப்ளோர். தயவு செய்து கதவை மூடவும். இந்த பக்கம் போ, முன்னாடி போய் நில்லு. செகண்ட் ஃப்ளோர். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. வரா அடிக்குது, கலர் அடிச்சு தூக்குது. நல்லா இருக்கு, அந்த மாடல் மாதிரியே இருக்கிற. அடுத்து எங்கே வந்திருக்கீங்க? JKR குதிரைலாம் ஓடுது. சரி வாங்க போகும். உங்களுக்கு தேவையானது கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணுறது? அதான் இவனால் பாரு, எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கூட இத்தனை கடைக்கு ஏறிலாம் நான் எதுனாலும் ட்ரெஸ் எடுக்கிறதில்ல. ரொம்ப பளபளன்னு இருக்கீங்க. போயிட்டு வர்றது கேட்டா இந்த ட்ரெஸ்ஸு கலருக்கே இருக்கு. இப்படி திரும்ப இந்த ட்ரெஸ்ஸும் நைட்டியும் சேமாக இருக்கு. அவர் தூங்கவே ஆரம்பிச்சாரு. இது யாரோட கடைங்க? இது இந்த கடை தான். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கடையான்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸு வந்து ரிலையன்ஸ் கம்பெனி கண்ணு, அதை கேட்குறேன் நான். கதக்கா பத்தக்கா அவங்க இப்பேன்னு ஒரு கடை. உன்னை எதுக்கு கடை கூப்பிட்டு வரேன்னு நினைக்கிறேன்? இதுக்கு தான். கடைசியில் எங்கே வந்திருக்கோம்? அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக ஆடி வந்தோ. ஃபைனலி இந்த ஃபீடிங் குர்த்தி வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் எங்கே வாங்கினாங்க அப்படின்னா சேலத்திலே வாங்கிட்டாங்க, சிவா டெக்ஸ்டைல்ஸில். ஏன்னா உண்மையாலுமே சேலத்தை தான் வாங்கினீங்க, இல்லை பின்னாடி துணி காய வச்சிருக்காங்க, அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டியா? ஒரு ரெண்டு டெக்ஸஸ். நான் வாங்கணும்னு நினைச்சது கல்யாணத்துக்கு போட்டுக்கிறது. ஆனா வாங்கினது என்னமோ கல்யாணம் முடிச்சு 2 வாரம் கழிச்சு வாங்கியிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு டூர் வரதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து வேளாங்கண்ணி டூர்ல வந்து சுத்தினதெல்லாம் அப்போ நீங்க இப்பதான் சுத்தினா நினைக்காதீங்க. கல்யாணம் வீடியோ போட்டலையா, அப்போ சுத்தினது. ஏன்னா அது அந்த அந்த வீடியோக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபீடிங் குர்த்தி எங்களுக்கு கிடைக்கல. விருதாச்சலம் அது இந்த ஃபீடிங் குர்த்தி நீ சேலத்தில் வாங்குறதுக்கு எனக்கு விருதாச்சலம் பூரா கடையில் அலைய வச்சுட்டேன், எல்லா கடையிலையும். ஏப்பா சூப்பர். ஓகே, இன்னொன்று எப்போ போடுவீங்க? ஓகே ஓகே கைஸ், இதுதான் இன்னொரு ஃபீடிங் குர்த்தி.